நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோ விஜயுடைய இந்த கொஸ்டினிங் அப்படின்றதும் கூட அதுலயும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஆனா இத பொலிட்டிக்கலா ஒரு ஃபைட் பண்ணும். இப்ப நீங்க பொலிட்டிக்கலா வந்து இத பார்க்க ஆரம்பிச்சாதான் நீங்க வந்து பொலிட்டிக்கலா இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு நீங்க பண்ண முடியும். அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். பட் இதை அவங்க பொலிட்டிக்கலா அணுகுறாங்களா அப்படின்றதே வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது விஜய்க்கு சம்மன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகங்கள்ல நாம தான் வந்து செய்திகளை கன்ஃபார்ம் பண்ணி போடுறோமே தவிர விஜய் தரப்புல இருந்தோ தவேகா தரப்புல இருந்தோ இதை பத்தி பேசல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு தேர்தல் வரப்போகிறது, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 4 அமைச்சர்களுக்கு இடி சம்மன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுக இந்த விஷயத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் பாருங்க தேர்தலுக்கு முன்னாடி தோல்வி பயத்தினால பாஜக வந்து அரசியல் ரீதியாக நடவடிக்கை சொல்லுவாங்க. இன்னைக்கு விஜயுடைய